ஆமா சார், விஜய் தவறான வழியில் தான் போவார். அதில் என்ன தவறுன்னு நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சார், நீங்க திரிஷாவோட மேடை ஏறினது ஒன்றும் சட்டவிரோதம் கிடையாது சார். எந்த சூழல்ல ஏறினீங்கிறது தான். என்ன பதிலை நீங்கள் உங்கள் உடல் மொழியின் மூலமாக காட்ட நினைத்தீர்கள் உங்கள் மனைவிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும்? சட்டத்தை மதிக்கிற குடிமகனாக இருந்தால் உங்க மனைவி விவகாரத்தை பண்ணிட்டு திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இன்னும் வேற யாரோட கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது உங்க உரிமை. 3 பேரை கூட 4 பேர் கூட கல்யாணம் பண்ணிங்க, சட்ட அனுமதி 4 பேர் ஒப்புதல் இருந்தா பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. உங்களுடைய மாற்று அரசியலின் லட்சணம் இதுதான்னா அந்த லட்சணத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்கன்ற நான். இது அவ்வளவு முக்கியமா நான் கேட்கிறேன் சார். என்ன சார் இதுவே விவாதிக்க தகுதியற்ற ஒரு குப்பை விஷயம் நான் சொல்றேன். அந்த வேலையில திரிசா உட்காந்து போட்டுமே. இதெல்லாம் ஒருத்தே இல்லைன்னா 5000 மகளிரை உட்கார வச்சுக்கிட்டு பேசுறாரு. அதுல 3500 பேருக்காவது கல்யாணம் ஆயிருக்கும். அந்த திருமணம் ஆன பெண்களுக்கும் திருமணத்துக்கு காத்திருக்கிற அந்த இளம் பெண்களுக்கும் என்ன மெசேஜை சொல்ல வர்றாரு? தாலி எல்லாம் சும்மா, குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒர்த்லெஸ், இதைத்தான் சொல்லி தரீங்களா? ஒரு தலைவன் பண்ற வேலையா சார் இது? இதுதான் திமிர். ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடாத கேரக்டர். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. ரொம்ப வெளிப்படையா சொல்லுவோமா? இந்த தாவேக்காவினரே சமூக வலைதளம் சொல்றது கலைஞருக்கு 2 பொண்டாட்டி இல்லையான்னு. தயாளு அம்மாள் எந்த நீதிமன்றத்துக்காவது போய் என் கணவரை ராஜாத்தி அம்மாளிடம் மீட்டு கொடுங்கள்னு பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? அந்த பெட்டிஷனை பாத்தீங்களா? இல்ல. நீதிமன்றத்துல வழக்கு இருந்ததா? இல்ல. தெருவுக்கு சண்டை வந்துச்சா? சொல்லுங்க சார். அடுத்து எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் என்ன நினைச்சு சொல்லுங்க. ஜானகி அம்மா எங்க கோர்ட்டுக்கு போனாங்களா? நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. உங்களுக்கு இப்படி ஆஃபர் வந்ததா சொல்றீங்களே, எப்படி? அசரீரியில வந்துச்சா, கொரியர்ல வந்துச்சா, அனாமதேய லெட்டரா, இல்ல உங்க வீட்டுக்கு கேட்ல ஒரு இது பட்டி வச்சிருக்கீங்களே லெட்டர் பாக்ஸ், அதுல போட்டு போயிட்டாங்களா? நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம். முதல் 2.5 வருஷம் யாருன்னு முதல்லயே சொல்லுங்கன்னு இருக்காங்க. அதுல தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. நம்மளை பற்றி சில வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு யோகிய வேஷம் போடக்கூடாது. போட்டா நம்ம அம்பலப்படுத்தணுங்கிறதா. நாங்க பேசினோம், சரி வரலைங்க கூட, இல்லாட்டி அமைதியா கடந்து போயிடணும். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. அப்ப விஜய் நேத்தியமா இருக்கணும், இப்பயும் கடந்து போயிருக்கலாம்ல சார். ஒன்னொன்னுக்கா 1000 பத்திரிக்காரங்க பேசுவீங்க, உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? எதுக்கு நேத்து பேசுறீங்க? அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. மிகச்சிறந்த அரசியல் ஆய்வாளர், நல்ல பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வந்துருமா? யுத்தா நோன்பு அதில் விஜய் பேசுகிறாரு. மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டோம், தேவையில்லாமல் இந்த கூட்டணி அந்த கூட்டணின்னு கட்டம் கட்டுறாங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்கிறாரு. விஜய் ரொம்ப அதீத நம்பிக்கையில் இருக்காரா? எஸ்பிஎல் எப்படி பார்க்குறாரு? அதீத நம்பிக்கையில் அவர் அந்த நம்பிக்கையை எப்பயுமே குறைச்சிக்கிடல. ஆனால் அந்த விஸ்வாமித்திரருடைய தவத்தை குலைக்க வந்த மேனகைய அது மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த ஒருத்தரை அப்பப்போ தட்டி பார்த்தாங்க சில பேர். ஒரு காலம் வரைக்கும், ஒரு பீரியட் வரைக்கும் எடப்பாடி தட்டி பார்த்தார். அப்புறம் என்னால் முடியல, நீங்க பாருங்க அப்படின்னு பிஜேபி கிட்ட தள்ளி விட்டார். அவங்க சூழல் பார்த்து காங்கிரஸுக்காக விஜய் காத்திருந்த காலம் முடிஞ்ச பிறகு, அது நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு பிஜேபி பேசுறாங்கன்னு நம்ம எல்லாருமே பேசணும். அப்போ மௌனமா இருந்தாங்க. விஜய் உட்பட நிர்மல்குமார் வரைக்கும் ரெகுலரா அல்லது அப்பப்போ பத்திரிகையாளர் சந்திக்கிற இந்த 5 பேருமே மௌனமாவே இருந்தாங்க. அதை ரசிச்சாங்க. அதன் பிறகு ஒரு ஓப்பன் மீட்டிங்ல அல்லது பிரஸ் மீட்ல நிர்மல்குமார் அதெல்லாம் வதந்தின்னு ஒரு 7-8 நாளைக்கு அப்புறம் சொன்னார். அதை தீவிரமாக எல்லா ஊடகங்களும் விவாதத்தை கிளப்பிய பிறகு நாளிதழ்கள் கூட, செய்தியை செய்தியாக வெளியிடுகிற நாளிதழ்கள் கூட இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்ன போது மௌனமா இருந்தவர் தான் விஜய். அந்த மௌனத்துல நேர்மை இல்லைன்னு நான் சொல்லுவேன். சமூக நீதி தான், மதச்சார்பின்மை தான்னா அது உங்களுக்கு தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். நீங்க இல்ல ஒரு 5 நாள் கழிச்சு 6ஆவது நாள்ல இருந்து மதச்சார்பின்மை பத்தி பேசுறேன் சொல்லட்டுமா? ஏன் எல்லாத்துக்கும் விஜய் பதில் சொல்லிட்டு? அப்ப நீங்க எந்த விஷயத்துல அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களை மையப்படுத்தி உங்களுடைய கோர் ஐடியாலஜி மேல குத்து விடுறாங்க, அதை காயப்படுத்துறாங்க, ஏறி மிதிக்கிறாங்க. நீங்க சொல்ல வேண்டாம், நிர்மல்குமார் சொல்லணும். நிர்மல்குமார் அன்னைக்கு வாய் திறந்து பேசினாலும் ஏன் பதில் சொல்லணும்? ஏன் மௌனமா இல்ல? 9ஆவது நாள் 10ஆவது நாள் நிர்மல்குமார் பேசினாலும் அது வந்ததுன்னு ஏன் 2 நாள் 3 நாள் முன்னாடி சொல்லல?
அறிக்கை விட வேண்டாம், பத்திரிகையாளர் பார்க்க வேண்டாம். தாவேக்காலிருந்து ஒரு ட்வீட், ஒரு அறிக்கை. வதந்திகளை நம்பாதீங்க. நம்மளுடைய நம்பகத்தன்மையை, நம்மளுடைய மன உறுதியை குலைக்க சதி நடக்கிறது. என்னுடைய தொண்டர்கள் இதை நம்பி ஏமாற வேண்டாம். களத்துல தீவிரமா லட்சுமணன் பணியாற்றுவோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் அதுதான் தெளிவா சொல்றாரு விஜய் அவர்கள். நான் சொன்னது இந்த 10 நாள் ரொம்ப குரூஷியலான 10 நாள். திமுக காங்கிரஸ் கூட்டணி கையெழுத்து ஆன மார்ச் 4ஆம் தேதியோட நீங்க முடிவு பண்ணுவீங்களா? இல்ல நான் இல்ல, அதான் நான் சொல்றேன். அடுத்தவங்களை முடிவு பண்ணி விவாதங்கள் நடக்கிறது எதுக்காக இத்தனை நாள் எல்லாரும் வேடிக்கை பார்த்தீங்க. நீங்க எப்பதாலும் பேசுவீங்க, உங்களுக்கு மீடியாவுக்கு இது ஒரு வேலை, சரி, அவருக்கு அந்த வேலை இல்லை. ரைட். ஏன் இப்ப 3 நாளா எதுக்கு மறுத்தீங்க? நிர்மல்குமார் ஏன் மறுத்தார்? ஆதவர்ஜுனா மேடையில எங்களிடம் அப்படி மானாமதுல கேட்டாங்க, மன்னார்குடியில கேட்டாங்கன்னு 90 சீட்டு கொடுத்தாங்க, 2.5 வருஷம் ஆட்சி கொடுத்தாங்கன்னு எதை சொன்னீங்க? யார் உங்ககிட்ட பேச்சு நடத்தினார்? இப்படி கொடுத்த முன் வந்த ஆஃபர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாருல, ஆஃபர் பண்ணது யாரு? ஓப்பன் மேடையில ஆதவ் பேசின பேச்சு ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். உங்களுக்கு இப்படி ஆஃபர் வந்ததா சொல்றீங்களே, எப்படி? அசரீரியில வந்துச்சா, கொரியர்ல வந்துச்சா, அனாமதேய லெட்டரா, இல்ல உங்க வீட்டு கேட்ல ஒரு இது பட்டி வச்சிருக்கீங்களே லெட்டர் பாக்ஸ், அதுல போட்டு போயிட்டாங்களா, இல்ல விடிஞ்ச உடனே எந்திரிச்சு பாக்குற மாதிரி ஒரு போர்டுல எழுதி வச்சுட்டு போனாங்களா? யாரு? இதைத்தான் நேர்மை இல்லைங்கிற நான். அப்ப விஜய் நேத்தியமா இருக்கணும், இப்பயும் கடந்து போயிருக்கலாம்ல சார். ஒன்னொன்னுக்கா 1000 பத்திரிக்காரங்க பேசுவீங்க, உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? எதுக்கு நேத்து பேசுறீங்க சொல்லுங்க சார். மொத்தமா பேசுறாரு. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இல்ல மொத்தமா பேசுறாரு. அதைத்தான் சொல்றேன். அங்கே கை விடல அல்லது அந்த அழுத்தத்துக்கு விஜய் பணியல, அதையும் நம்ம பாராட்டணும்ல. ஆமா, நம்ம விமர்சிக்கிற அதே நேரத்துல விஜயனுடைய அந்த உறுதியை பாராட்டணும்ல. அது டேர்ம்ஸ் சரியில்லாததுனால அவர் ஒத்துக்கலையா, இல்ல அந்த எல்லாருக்கும் விவாதிச்சது மாதிரி 5 பேர்ல 3 விதமான கருத்துக்கள் உலா வந்தது, அதுல விஜயனுடைய கருத்து வேண்டாம், ஜான் வேண்டாம்னு சொன்னாரு, ஆதவ், அருண், நிர்மல் எல்லாருமே கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு கூட ஒரு இதுக்கு எடுத்துக்குவோம். அப்போ எப்ப என்ன மீறி இவ்வளவு தூரம் யாருப்பா பேசணும்னு விஜய் கண்டிச்சிருக்கணும்ல. கொள்கை எதிரியோட, ஊழல் சக்தியோட ஒரு தூய சக்தி பேசலாமா? அந்த கால அட்டன் பண்ணலாமா? நிர்வாகிகளோட வந்து அவரு கண்டிச்சிருக்கலாம்ல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது ஏன் பொதுவெளியிலேயே சொல்லல? பொதுவெளியிலேயே சொல்லணும். உங்க நம்பகத்தன்மையை குலைக்கிற மாதிரி விவாதம் வர்ற போது ஏன் பேசல? எத்தனை இருங்க, அப்படி சொல்ற வழக்கமே எங்களுக்கு இல்லைங்க. நம்ம ஏத்துக்கலாம். கடந்த காலங்கள் ஒரு 6 மாச பேப்பர் எடுத்து பாருங்க, தினத்தந்தியை மட்டும் எடுத்து பாருங்க. புசி ஆனந்த் எத்தனோட அறிக்கை விட்டுருப்பார், தாவேக்கா தலைமை கழகம் எத்தனோட அறிக்கை விட்டுருக்கோம், இந்த மாதிரி வதந்தி வருது, கூட்டணி யாரோடும் இல்லை. 8 மாச பேப்பர் எடுத்து பாருங்க, ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி சும்மா தலைப்பு செய்திகளை மட்டும் பார்த்துட்டே வாங்க. அப்ப எதுக்கு மறுத்தீங்க? மறுக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கிறோம். மோடி பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்ல, சந்திக்காத ஆளா இருந்தா நமக்கு எதிர்பார்க்கவே மாட்டோம். பிரதமரா இருக்க முன்னாடி வரைக்கும் அடிக்கடி சந்திச்சவர், மணிக்கணக்கில் பேசினவர், இப்ப வாய்மூடி மௌனியா இருக்க போது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். மன்மோகன் சிங், அந்த மன்மோகன் சிங்கே பத்திரிகையாளர் பார்த்தாரு சார். சோ பேசுகிற வழக்கம் இருக்கிற ஒருத்தர்கிட்ட, ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஏப்பா அந்த பழக்கத்தை காணாம போயிட்ட 10 நாளான்னு கேட்கறது நம்ம இயல்பு சார். கேட்கறதா சார் நம்ம வேலை. விஜய் யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கலாம் சார். பிஜேபி எனக்கு தெரிஞ்சு தீவிரவாத இயக்கம் இல்லை, நீங்களும் அதை நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி வச்சா என்ன தப்பு? அது அவருடைய முடிவு சார். அதை மக்கள் இடம் போட போறான். எந்த பிஜேபியோட என்ன சொல்லிட்டு போய் சேர்ந்துருக்கிறேன்னு ஒருத்தர் ஒரு பார்வை பார்ப்பாங்க. நல்ல வேலை இப்பயாவது புத்தி வந்துச்சு, தனியா நின்று தோக்க தெரிஞ்ச, ஏதோ ஒரு 10 இடம் 20 இடம் ஜெயிக்கப்பாரு அப்படின்னு அந்த பாமர பாஷையில சொல்ற ஜனங்களும் இருப்பாங்க. அவங்க பார்வையில மக்கள் இடம் போட்டுட்டு போறாங்க. ஆனால் கொள்கை எதிரி, ஊழல் சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களோட இவ்வளவு தூரம் போயிருக்கீங்களே ஏன் போனீங்கன்னு கேட்கிற உரிமை அவருடைய தொண்டர்களுக்கே இருக்கு, சுட்டி காட்டுகிற கடமை பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கு. நீங்க நினைக்கிற அந்த அரசியல் கட்சிகள்லாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் 75 வருஷம் பாரம்பரியம், 50 வருஷம் பாரம்பரியம் உண்டு. விஜய் வந்து 3 வருஷம் குழந்தை, அவருக்கு வந்து நீங்க எதிர்பார்க்க அந்த பக்குவம் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஆமா, இந்த விஷயத்துல எதிர்பார்க்க கூடாதுன்னு ஒரு சர்டிபிகேட் எதிர்பார்க்குறீங்க, மற்ற விஷயத்துல எனக்கு எல்லாம் தெரியும்னு சவால் விடுறத தலைப்பு செய்தியில போடுறீங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு வாங்க சார். ஒன்று மெச்சூரிட்டி இருந்தா எல்லாத்துலயும் இருக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் இல்லை, முதல் நாளே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, தவறுகள் இருந்து பாடம் கத்துக்கணும். அப்போ நீங்க வந்து வெற்றி சவலார் விடக்கூடாது மேடையில. நம்ம யாரும் அசைக்க முடியாத ஒரு ஆள் கிட்ட இவ்வளவு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் பேச்சு, எதுவா வேணாலும் இருக்கட்டும் சார். வெற்றி வந்து என்ன யாரும் அசைக்க முடியாதுங்கிறது அவர் தன்மையில உள்ள கான்பிடன்ஸ். அப்ப தன்மையில கான்பிடன்ஸ் இருந்தா எதுக்காக பேச்சு நடத்துனீங்க? கூட்டணியே இல்லைன்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்தா எதுக்காக இதெல்லாம் காது கொடுத்து கேட்டீங்க? ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க நான் சொல்லல, அது பெரிய குற்றமும் இல்லை. தேர்தல் அரசியல்ல வெக்கங்கட்ட விஷயங்கள் 1000 நடக்கும். விஜயும் விதிவிலக்கு இல்லைங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஏன்னா அப்போ நாம என்ன நினைக்க தோணும், இவரும் சம்மதத்தோட ஏதோ நடந்திருக்கு, அது சரி வரல, முதல் 2.5 வருஷம் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டதா எனக்கு ஒரு தகவல் இருக்கு. அது ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இருக்கட்டும் சார், 2.5 வருஷத்தோட பாதி நிறுத்திக்கிட்டாரு. அடுத்த வரையை கேளுங்க, சொல்லுங்க நீங்க என்ன கேட்டீங்க, முதல் 2.5 வருஷம் யாருன்னு முதல்லயே சொல்லுங்கன்னு இருக்காங்க.
அதுல தான் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. முதல்ல இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் சார். 50 இடம் கொடுக்கறனால அதிமுகவோட இடம் சார். சரி, இந்த செய்தி உண்மை நீங்க நம்புறீங்களா? உண்மை இன்னும் வதந்தின்னு எடுத்துக்க வேண்டாம். தேர்தல் அரசியல் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனா அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு யோகிய வேஷம் போடக்கூடாது. போட்டா நம்ம அம்பலப்படுத்தணுங்கிறனால நாங்க பேசினோம், சரி வரலைங்க, இல்லாட்டி அமைதியா கடந்து போயிடணும். சரிதானா? இப்ப பொதுமை உங்களை யாரு ஆதவர்ஜனா யாரு சொல்ல சொன்னா, அதையும் சொல்லாம இருக்க நம்ம இவ்வளவு கடுமையா பண்ணிருக்க மாட்டோம், விமர்சனத்தை வச்சிருக்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம அந்த கேள்வி கேட்போம் இல்ல சார், எங்களுக்கு அது தர்றேன்னாங்க இது தர்றீங்கன்னா யாருக்கிட்ட எப்பப்பா சொன்னாங்க கேட்கணுமா கூடாது? அதையும் கேட்கக்கூடாதா? இல்ல அதையும் நீங்க தான் டிக்டேட் பண்ணுவீங்களா? இல்ல, அது ஒரு ஸ்டைல். அது சில நேரங்களில் பேசுறதும் சில நேரங்களில் மௌனமாதும். இல்ல சில நேரத்து மௌனம் வந்து கள்ள மௌனமாக விமர்சிக்கப்படும், ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். உங்களுடைய நம்பகத்தன்மையை சீர்குலைஞ்சு போயிடும். சில நேரத்து மௌனங்கள் நிஜமாவே நல்ல பதிலாவும் இருக்கும். நீங்க விஜயோட ஸ்டைலே சில நேரங்களில் கள்ள மௌனம், சில நேரங்களில் நல்ல மௌனம், அவர் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ போட்டோம். ஒன்னோட தகுந்த மாதிரி நம்ம கருத்தை சொல்லிட்டு இன்னும் 4 வருஷம் ஆனா அதுவே ஒரு ஸ்டைல் ஆயிடும். 4 வருஷம் போனாவா? இன்னொரு 4-5 வருஷம் போனா ஒரு 2030 பேசுவோமே, அப்ப என்ன நடக்குன்னு பாப்போமே. நான் நக்கல் பண்ணல. ஒரு நாள் கடந்து போறது எவ்வளவு பெரிய விஷயம். விஜய்க்கு இந்த 10 நாள் அரசியல் அனுபவம் பெரிய பாடம் சார். நம்மளை வச்சு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு வச்சுப்போம். சரி, நம்மளை வச்சு என்னடா ஊடகங்கள் இப்படி பண்றான், நம்மள நல்லா எழுதிக்கிட்டு இருந்தா அவன் பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறான், இவன் அண்ணாதிமுக பேசுறாங்க, எடப்பாடி ஒத்துக்கிட்டாருங்கிறான், அமித்ஷா ஒத்துக்கலைங்கிறான், அமித்ஷா ஒத்துக்கிட்டாரு, எடப்பாடி ஒத்துக்கலைங்கிறான், நம்மளை வச்சு இவ்வளவு பண்றானு நாம அமைதியா இருக்கிறோம். ஏதோ சில வேலைகளை பார்த்துக்கிட்டு நம்மளை வச்சு இவ்வளவு பண்றாங்க, கூட்டணி இருக்குன்றான் இல்லைன்றான் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி, பத்திரிகைகள், ஊடகங்கள் எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்கிறது அதுவும் ஒரு கத்துக்கட்டுமே சார். இதுல இருந்தே சார் மெருகேறணும். அப்ப எந்த நேரத்துல வாயை திறந்திருக்கணும், அந்த நேரத்துல மௌனமா இருந்தது சரிதான் இப்படிங்கிற பாடம் தானே சார் ஒரு தலைவனை மெருகேற்றும். அந்த பாடத்தை விஜய் கத்துக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. சரி. ஆனா நான் யோகியன்னு இந்த 10 இடம் சொல்லும் போது லேசா சந்தேகம் வரும் நமக்கு. இல்ல இல்ல, அதனால அமைதியா இருந்துட்டு போறாலே யோகியம் தான் சார். உனக்கு எழுதி கழுத்துல மாட்டிக்கலைன்னு அவசியம் இல்லை சார். நம்ம வந்து அன்னைக்கு நாட்டு நடப்புக்கு தவிர தன்னுடைய தலைவர்களும் இப்படிலாம் அப்பப்ப பேச வேண்டியிருக்குல்ல, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாங்கிற. மைனாரிட்டி ஓட்டு வந்து விஜய்க்கு ஒரு சாலிடா விழும் அப்படிங்கிறப்ப ஒரு பேச்சு வருது. ஏன்னா இப்ப மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் வாக்குகள் அவரு பிஜேபியோட கூட்டணி போகாததற்கான அடிப்படை காரணம் நான் 1 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். போறதுக்கான வாய்ப்பு குறைவு, அவர் அம்பலப்படுவார், வெற்றி கிடைக்கும், துணை முதலமைச்சரோ ஆட்சியில் பங்கோ ஏதோ ஒண்ணு கிடைக்கதான் போகும், வெற்றி கூட்டணியா மாறும். நான் மறுக்கல. என்டிஏல போய் சேர்ந்தாருன்னா அவர் ஒரு பக்கம் கிழிப்பாங்க, அது வேற. அவருடைய அடிப்படை ஆதாரமாக அவர் நம்புகிற அதில் உண்மையும் இருக்கிற கிறிஸ்துவர்கள்ல 100 பேர் இன்னைக்கு விஜயை ஆதரிக்க தயாரா இருந்தா 90 பேர் ஆதரிக்க மாட்டாங்க. இந்த வெறித்தனமாக இருக்கிற ரசிகர்களை தவிர கிறிஸ்துவ மதத்தை மனப்பூர்வமாக பின்பற்றுகிறவர்களில் 100ல 90 பேர் விஜய் பின்னால் போக மாட்டாங்க. பிஜேபியோடு போயிருந்தால் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது நடுத்தரில் வச்சு அடிக்கிறான் சார், எவன் அடிச்சாங்கிறது உலகத்துக்கே தெரியும், நான் அதுக்கு விமர்சிக்க மாட்டேன். அப்ப நீ யாரோட சேர்ற? சிறுபான்மையினர் அவங்க எப்படி பார்வை பாக்குறாங்க? அதனாலதான் நீ கொள்கை எதிரின்னு சொன்ன, அதனாலதான் நாங்க மானசீகமா அவங்க பின்னாடி திரண்டு இருக்கிறோம். இப்ப நீ அங்கே போய் செட்டில் ஆகிறேன், நான் ஏன் உங்க பின்னாடி வரணும்னு கேட்பாங்கல்ல. சோ அதை இழப்பாருங்கிற அந்த ஆபத்து அவருக்கு புரியும். 2வது இவரும் சரியில்லை அவரும் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு சொல்லி அந்த எழுத்துக்களுடைய அந்த ஈரம் காயறதுக்குள்ள போய் சேர்ந்தா. விஜயகாந்த் அது சொன்னாரு, ஒரு தேர்தலில் நின்று பார்த்தார், ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சது, என்ன நீங்க ஆதரிக்கல, முழுமையா ஆதரவு கொடுக்கல, நான் ஒருத்தரோட போய் செட்டில் ஆனேன்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு காரணம் இருந்தது. இப்ப என்ன நடந்து போச்சு, நீங்க அப்படி போய் தாவிக்கிட்டு போறீங்க. அப்ப பதவி வெறியை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒரு மக்கள்ல ஒரு சாரார் வருவாங்கிற பயமும் தயக்கமும் ஜானுக்கும் இருந்ததா எனக்கு தகவல். விஜய்க்கும் இருந்திருக்கலாம், இருந்திருந்தால் அது சரிதானா? இந்த தயக்கங்கள் தான் அது நடைபெறாமல் போனது காரணம். ஒரு தடவை தனியா நிக்கட்டும் சார், அவருக்கும் தெரியட்டும் அரசியல் என்ன. இவ்வளவு பேர் வந்தானுங்க, அப்ப எவனும் பாதி பேர் ஓட்டு போடல, ஏன் போடல? நமக்கு வந்த கூட்டத்தோட அதிகமா ஓட்டு வந்திருக்கே, பரவாயில்லையே, அரசியல் நம்மளுடைய அரசியலை உங்களாம் ரசிக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு அவரும் வரட்டும் சார். ஒரு சுய பரிசோதனை பண்ணி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அப்படி வந்துட்டு அடுத்து ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தா தப்பு இல்லை. இப்பவே தாவிக்கிட்டு போய் ஒருத்தரோட போய் சேர்த்தா, அது உங்களால் முத்திரை குத்தப்பட்ட, உங்களால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஊழல் சக்தியோடு கொள்கை எதிரியோடு போனீங்கன்னா அப்ப நீங்க யாரு, உங்க நோக்கம் என்ன? கேள்வி வருமா வராது? இந்த கேள்வி வரும்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ நேத்து அவர் வாயிலிருந்து தெளிவாக வந்துடுச்சு. அந்த வார்த்தையை நம்ம மதிக்கணும். அந்த கட்சி தனியாக தான் நிற்க போகுது. சின்ன சின்ன கட்சிகளோட சேரலாம், அது ஒண்ணு தப்பு இல்லை. பிரதான கட்சியில் எதுவும் சேர்றதுக்கு இப்ப வழி இல்லை, அதை அவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் வந்து கரூர்ல இந்த நெரிசல் போது நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சொல்லட்டுமா? பிஜேபியோட சொல்லட்டுமா? இந்த விவாதத்துக்கு தகுதியற்ற விஷயம் அது. ஷூட்டிங் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, அதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது துக்ககரமான சம்பவம். நான் என்ன சொல்றேன், இது அவ்வளவு முக்கியமா தமிழ்நாட்டுக்கு? இல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். இல்ல, ஷூட் உள்ள இருந்து அந்த கூட்டத்தை கேப்சர் பண்ணி வச்சுக்குவோம், எதுலயாவது உள்ள சொருகிக்கலான்னு ஒரு டைரக்டர் நினைச்சு நடத்தி இருந்தால் அதுல என்ன தப்பு அல்லது அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு?
இல்ல அப்படி ஒரு நடக்கவே இல்லைன்னா என்ன இருக்கு? இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கோ இல்ல சார் ஆதாரம் தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட உங்க கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கோ என்னுடைய கடமையா இருக்கா? என் கேள்வி அடுத்தது அது அவ்வளவு முக்கியமா? அது முக்கியம் இல்ல. ஆனா பிஜேபி இந்த மாதிரி செய்தியை வேணுட்டே கசிய விடுது. ஏன் பிஜேபி அதுக்குதான் ஆதாரம் இருக்கு. அதைத்தான் சொன்னேன். எதுக்கு இதுவே விவாதிக்க தகுதியற்ற ஒரு குப்பை விஷயம் நான் சொல்றேன். ஒரு சினிமா அவ்வளவு முக்கியமா சார்? சார் இது மேல்முறையீடு போனாங்களே படத்தை பார்க்கலாம் சார் இன்னைக்குன்னு ஒருத்தமே சார். ஏன்னா அவ்வளவு முக்கியமா? அது இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்த்துட்டு போறாங்க. என்ன சார் இது? ஏதோ தமிழ்நாடு அப்படியே இதாகி நிக்குமா, கலங்கி நிக்குமா? ஜனநாயகம் இன்னைக்கு அவங்க பார்க்கலையே. யூ கொடுப்பாங்களோ, ஏ கொடுப்பாங்களோ, யூஏ கொடுப்பாங்களோ, கடைசியில் யாருமே பார்க்க மாதிரி ஏதோ எலெக்ஷன் கமிஷன் கணிச்சு விட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் நடுவில் உட்காந்து பாருங்கடா படத்தை. இது அவ்வளவு முக்கியமானு நான் கேட்கறேன் சார். என்ன சார் இது? அந்த வேலையில திரிசா உட்காந்தாங்க, உட்காந்து போட்டுமே மறைஞ்சிருக்கிற வரைக்கும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. பொதுவாக வெளிப்படையா மேடையில் ஏறப்போதான் விமர்சனமாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு துளி கூட மக்கள் கவலைப்படல. வேணுக்குள்ள திரிசா இருந்தா யார் இருந்தா நமக்கு என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு அதை பத்தி என்ன சார் கவலை? ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்கிற போது, உங்கள் குடும்பத்து விவகாரம் கோர்ட்டு படி ஏறி இருக்கிற போது, அந்த திமிர்த்தனத்தை காட்டுற மாதிரி உடல் மொழியில காமிச்சாங்கல்ல 2 பேரும், அதுதான் நேர்மையற்றது, யோக்கியமற்றதுன்னு நம்ம சொல்றோம். சரிதானா? அவருடைய சொந்த வாழ்க்கையில என்ன வேணாலும் முடிவு எடுக்கட்டும். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஏன்னா நீங்க முதலமைச்சராக ஆக போறீங்க. அப்புறம் இப்படிதான் நீங்க நடப்பீங்கன்னா இந்த லட்சணத்துல நீங்க சட்டத்தை அமல்படுத்துவீங்களா? லாண்ட் ஆர்டர் யார் கையில இருக்கு? இருக்கும். கடந்த 30 வருஷமா யார் கையில இருக்கு? உள்துறை யார்கிட்ட சார் இருக்கு? 30 வருஷமா சொல்லுங்க. முதலமைச்சர். அப்போ விஜய் தான் வச்சுக்க போறாரு. இந்த லட்சணத்துல நீங்க சட்டத்தை அமல்படுத்துவீங்களா? த்ரிஷா விவகாரமாகட்டும், இந்த விவகாரத்து விவகாரமாகட்டும், இதெல்லாம் வந்து அவருடைய கட்சியுடைய செல்வாக்கை ஓட்டு பாதிக்குமா? இல்ல ஓட்டு வங்கிக்குள்ள கூட போக வேண்டாம். ஒரு தலைவன் தன் மக்களுக்கு, தன் ரசிகர்களுக்கு, தன் ஆள நினைக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா இதை மக்கள்லாம் கவனிக்கணும்னு நான் சொல்லுவேன். அவரு அந்த மேடையில இருந்து இறங்கி திரிசா விஜய் எங்க சார் போனாங்க அவ்வளவெல்லாம் கவனிக்கக்கூடாது. என்ன நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பொது வழியில நம்ம பார்வைக்கு படுற மாதிரி எப்படி நடந்துகிட்டார், ஏன் நடந்துகிட்டார் சொல்லணும்ல. இதெல்லாம் ஒருத்தே இல்லைன்னு 5000 மகளிரை உட்கார வச்சுக்கிட்டு பேசுறாரு. அந்த 3500 பேருக்காவது கல்யாணம் ஆயிருக்கும். அந்த திருமணம் ஆன பெண்களுக்கும் திருமணத்துக்கு காத்திருக்கிற அந்த இளம் பெண்களுக்கும் ஒரு என்ன மெசேஜை சொல்ல வர்றார்? தாலி எல்லாம் சும்மா, குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒர்த்லெஸ், இதைத்தான் சொல்லி தரீங்களா? ஒரு தலைவன் பண்ற வேலையா சார் இது? இல்ல ஒரு சொந்த விவகாரம் சொல்வீங்களா? யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துகிட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்தா வக்கீல் மூலம் பதில் சொல்றதா உங்க சொந்த விவகாரம். ஒரு பொது மேடையில ஒரு 5000 பொண்ணுங்களை திரட்டி வச்சுக்கிட்டு இந்த கருத்து அதெல்லாம் ஒர்த் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது ஒரு தலைவன் தன் மீது பாசம் வைத்திருக்கிற தொண்டர்களை பார்த்து, தான் நேசம் வைத்திருக்கிற தொண்டர்களை பார்த்து, நீங்க எனக்காக ஹர்ட் ஆக, நீங்க கவலைப்படுறது எனக்கு ஹர்ட் ஆகுதுனார். பரவாயில்ல, ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு வார்த்தை தான், நான் பாத்துக்கிறேன், கரெக்டான வார்த்தை. அது ஒர்த்தே இல்லைன்னு முடிச்சார்ல. இதுதான் திமிர். ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடாத கேரக்டர் அது. நீங்க ரூமுக்குள்ள 1000 பேசிக்கோங்க சார். பொதுவெளியில் நீங்க என்ன சொல்லி தர்றீங்க? இந்த சொசைட்டிக்கு உங்களால என்ன தெரிய போகுது? நீங்க என்ன சிலபஸை கொடுக்குறீங்க கையில? லட்சம் பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு உங்க பின்னாடி வந்துட்டு இருக்க அவனுக்கு நீங்க என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறீங்க? ஒரு இந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பினுடைய அடித்தளமே இந்த குடும்ப உறவுகள் தான். அதுல பிரதானமானது திருமணம் சார்ந்த விஷயம். 1000 தப்பு நடக்கலையான்னு கேட்கலாம். அதெல்லாம் தப்பு பண்றவங்க பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்கான தண்டனையை வெளியில வரும்போது அனுபவிக்கட்டும். சட்டம் இருக்கு, குடும்ப சூழல் இருக்கு, சமுதாயம் ஒரு பார்வை பார்க்கறதெல்லாம் தனி. அந்த கட்டமைப்பையே தகர்க்கிற மாதிரி அது ஒர்த்தே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்னதான் சொல்ல விரும்புறீங்க? அப்ப நீங்க நடந்துக்கிற மாதிரி அடுத்தவங்க நடந்துக்கணுன்ற ஒரு பாடத்தை கத்து தரீங்களா? டெண்டுல்கர் ஒரு பேட் வச்சிருந்தாலும் அந்த பேட்டா வாங்கிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு டிஷர்ட் போட்டா அதே போடுவான். நடிகன் அதே மாதிரி, எந்த நடிகன் எதை பண்ணாலும் அதே மாதிரி கிளாஸ், அதே மாதிரி டிஷர்ட் இப்படி கிழிச்சு விட்டுக்கிட்டு அலையிறது நம்ம பசங்க செய்யறாங்கல்ல. அப்ப நம்ம ஒண்ணு செஞ்சா அந்த பசங்களை இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிற குறைஞ்சபட்ச சிந்தனை இல்லைன்னா நீங்க யாரு, உங்க நோக்கம் என்ன? சரி, இங்க ஒரு கேட்கணும்னு நினைக்கிறேன். காமராஜரும் தோழர் ஜீவாவும் நல்ல கண்ணமும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் அமைத்து கொடுத்த அந்த வழிகாட்டுதல் இப்படிதான் இன்னைக்கு அரசியல் ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம்லாம் தமிழ்நாட்டு அரசியல் இருந்திருக்கு. விஜய் வந்து திடீர்னு 2025 கெடுத்துட்டாருங்கிறப்ப நீங்க பேசுறீங்க. இல்லைன்னா கெடுத்துட்டாரு நான் சொல்லி உங்களை மக்கள் கவனிக்க. இதுக்கு முன்னாடி எப்படி சார் நடந்திருக்கு? அப்படியா? நான் கேட்கிறேன், ஒரு வளர்ந்து வருகிற ஒரு தலைவர் சார், இத்தனை தலைவர்கள் எப்படி சார் நடந்து எப்படி நடந்துட்டா சொல்லுங்க. சரி, நீங்க ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன் பாப்போம். இத்தனை தலைவர், திராவிட தலைவர்கள் எல்லாருக்கும் 2, 3 அழைத்தவர்கள் இருந்ததா? எவ்வளவு ரொம்ப வெளிப்படையா சொல்லுவோமா? இந்த தாவேக்காவினரே சமூக வலைதளம் சொல்றது கலைஞருக்கு 2 பொண்டாட்டி இல்லையான்னு. தயாளு அம்மாள் எந்த நீதிமன்றத்துக்காவது போய் என் கணவரை ராஜாத்தி அம்மாளிடம் மீட்டு கொடுங்கள்னு பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? அந்த பெட்டிஷனை பாத்தீங்களா? இல்ல. நீதிமன்றத்துல வழக்கு இருந்ததா? இல்ல. தெருவுக்கு சண்டை வந்துச்சா? சொல்லுங்க சார். இல்ல ராஜாத்தி அம்மா தயாளுமா பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா சார்? சார், பிரச்சனை வராத வரைக்கும் ஒண்ணு இல்லை, 2 பேரும் சம்மதிச்சா எத்தனையோ குடும்பங்கள் 2 மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அதுல அரசு ஊழியராக இருந்தால் சட்ட சிக்கல் வரும், பென்ஷன் வாங்குற போது தான் அது என்னன்னு கதி தெரியும். அடுத்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன நினைச்சு சொல்லுங்க? ஜானகி அம்மா எங்கேயாவது கோர்ட்டுக்கு போனாங்களா? எம்ஜிஆரை ஜெயலலிதாவிடம் மீட்டு கொடுங்கள். ஜெயலலிதா அப்படி எங்கேயாவது கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா? எம்ஜிஆரை என்னிடம் வந்து மீட்டு கொடுங்கள், எம்ஜிஆர் என்னை ஏமாற்றி விட்டாருன்னு பேட்டி கொடுத்துருக்காங்களா? ஜானகி அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இதெல்லாம் நான் நியாயப்படுத்தலை சார். பிரச்சனை வராத வரைக்கும் எதுவுமே இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. ஆனா உங்க குடும்பத்துல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு விஜய் விஷயத்துல? நடந்துச்சு நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன். விஜய் விஷயத்துல என்ன நடந்துச்சு? ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் தனக்கு பிறந்த குழந்தை தன் குழந்தை இல்லைன்னு சொல்லி அதை எழுதிய வரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி அவர் 2 மாசம் உள்ள இருந்துட்டு வெளில வந்துருக்காரு. நடக்கிறதா தெரியுமா தெரியாது? இல்ல அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது சார். நான் திருப்பி சொல்றேன். அப்ப அந்த தவறான முன்னுதாரணங்களை தான் விஜய் எடுத்துக்குவார். நீங்க வவுச் பண்ணுங்க, நான் அடுத்து என் கருத்தை சொல்றேன். ஆமா சார், விஜய் தவறான வழியில் தான் போவார். அதில் என்ன தவறுன்னு நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நமக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள்லாம் ஒரு அழகான பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணா இப்படி திடீர்னு ஒருத்தன் வீட்டை கெடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பான். ஏற்கனவே இந்த வீடு பலமுறை பலவரால் கெடுக்கப்பட்டிருக்கு. இல்ல நான் கேட்கிறேன், இல்ல சார் இந்த வார்த்தையே தப்பு. கெடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஊடகவியலாளராக, ஒரு பத்திரிகையாளராக அதை பிம்பப்படுத்துவது, என்ன பேச விடுங்க, அதை ரீகாப்பி பண்ணி இன்னொரு சொல்றது தப்புன்னு நினைக்கிறவனா? ஒரு தப்பு நடந்தா நடக்காம தடுக்கணும், அல்லது அதை இன்னொரு இடத்துல போய் பரப்பக்கூடாதுங்கிறத அடிப்படை தேவை இந்த சமூகத்துக்கு. ஆனா நான் தப்பான விஷயத்த உதாரணத்துக்கு எடுத்துக்கேன். அந்த தப்புங்கிறத நிரூபிங்க சார். இப்ப இருக்கிற காட்சி அப்படியேதான் ஒப்பிடணும். தப்பு நடக்கலன்னா எவனும் யோகியும் கிடையாது சார். நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம யோகியனா பொதுவெளியில நடந்துக்கிறோம்? எல்லா குணங்களும் எல்லா மனிதனுக்கு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அதை காட்டுறோமா காட்டலையா? எப்ப காட்டுறோம், எவ்வளவு காட்டுறோம்? அதை வச்சுதான் உங்களை நல்ல மனுஷன்னு பேர் எடுக்கிறீங்க, நானும் நல்ல மனுஷன்னு பேர் எடுக்கிறேன். ஆமாவா இல்லையா? நான் தப்பானதுதான் தேர்ந்தெடுப்பேன், அந்த வழியில தான் போவேன். கேட்டா அதுக்கு ஒரு பட்டியல் வச்சிருக்கேன். இவன் யோகியமா, இவ யோகியமா, அவன் யோகியமா, அவ யோகியமான்னு நான் கேட்பேன்னா, இந்த மாநிலத்தை ஆள, லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்த உங்களுக்கு தகுதி இருக்கா? அதுவும் ஒரு தகுதிங்கிறான். சொல்லிட்டு போங்க, சொல்லி ஓப்பன் அறிக்கையோட சொல்லுங்க, மக்கள் இடப்படட்டும். நம்ம அதுக்கு மேல நம்ம உள்ள போகக்கூடாது. அதுக்கு மேல மக்கள் இடப்படட்டும் சார். சொல்லட்டும் சார், துணிச்சல் இருந்தா. சார் நீங்க திரிஷாவோட மேடை ஏறினது ஒன்றும் சட்டவிரோதம் கிடையாது சார். எந்த சூழல்ல ஏறினீங்கிறது தான். என்ன பதிலை நீங்கள் உங்கள் உடல் மொழியின் மூலமாக காட்ட நினைத்தீர்கள் உங்கள் மனைவிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும்? ஒவ்வொரு பொண்ணு யோசிச்சு பார்க்கணும், விஜய் பேசின பேச்சு சரியா? இதெல்லாம் ஒருத்தே இல்லைன்னு சொன்னாரு, அது சரியானு என்ன சொல்றது, இந்த குடும்ப உறவுகளை மதிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் யோசிச்சு பார்க்கணும். அது வாக்கு வங்கியில சேதாரத்தை ஏற்படுத்துமா? அதை பத்தி எனக்கு துளி கூட கவலை கிடையாது. ஆனா சமூகத்தை ஏற்கனவே உங்க பாஷையில உங்க கருத்துப்படி சீர்கெட்டு இருக்கிற சமூகத்தை முடிஞ்சா சீர்திருத்த பாருங்க. அதை மேலும் சீர்கெடுக்காதீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஒருத்தர் சொன்னது தனக்கு தான் சொல்றேன். என்ன அப்படின்னு நீங்களா ஏன் சார் வியாக்கியானம் பேசுறீங்க? நீங்க ஏன் சார் அதுக்கு பொழிவுரை பதவுரை எழுதுறீங்க? நான் ஒரு வார்த்தை காதுல கேட்டதை நான் பேசுறேன், நீங்க ஏன் அதுக்கு பதவுரை எழுதுறீங்க? எனக்கு ஒருத்தர் இல்ல, ஏன் அதையே நீங்க பேசாதீங்க. அதையே நீங்க சொல்றீங்க. ஏன் சொல்றது? 2 நிமிஷம் பேச வேண்டிய யாரு ஒரு வாய்க்கு மைக்கு பிடிக்கிட்டால, ஸ்பீக்கர் பிடிக்கிட்டாரா சட்டமன்றத்துல? இல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டால? சொல்லுங்க சார். நம்ம அதுக்கு துணை போக கூடாது சார். சார் விஜய் ஆதரிக்கிறோம், ஓட்டு போடுறோம், அதெல்லாம் வேற சார். சரி, ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா, நீ சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல நீ ஒரு சட்டத்தை மதிக்கிற குடிமகனாக இருந்தால் உங்க மனைவி விவகாரத்தை பண்ணிட்டு திரிசாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இன்னும் வேற யாரோட கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது உங்க உரிமை. 3 பேரை கூட 4 பேரை கூட கல்யாணம் பண்ணிங்க, சட்ட அனுமதி 4 பேர் ஒப்புதல் இருந்தா பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. விவகாரம் வராத வரைக்கும், பிரச்சனை வெடிக்காத வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. எங்கேயாவது போக கிளம்புனாதான் தெரியும். அப்ப நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அவன் சரியா இவன் சரியா கேட்கிற மாதிரி யாரும் சரியில்லை, நான் ஒரு மாற்று அரசியலை தர்றேன்னு வந்த ஒருத்தர் இப்படி காட்சிகளை அரங்கேற்றலாமான்னு அந்த சிம்பிள் கேள்விதான் கேட்கிறேன். நான் எதையும் நியாயப்படுத்தல, அனாவசியமா யார் மீது குற்றம் சுமத்தல. தனி மனித வாழ்க்கையும் தனி மனித உரிமையும் நான் ரொம்ப மதிக்கிறவன். ஆனால் ஆளணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு எதுவுமே தனி மனித வாழ்க்கை இல்லை பொதுவெளியில அப்படிங்கிற அந்த மாரல் ஃபியர் இருக்கணும் சார். அது நான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஒரு பெட்ரூம் இருக்குன்னு ஜன்னல் வழியா பார்த்து அவன் பார்க்க தான் செய்வான். திரை போட்டு மூட முடியாது. பொது வாழ்க்கை அப்படி அல்ல. வெளியில இருந்து பார்த்தா இங்க எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்குன்னு மக்கள் பார்க்க தான் சார் செய்வான். நீ பார்க்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எவருக்கும் கிடையாது. அந்த மாரல் ஃபியர்ங்கிறது இங்க வந்து சுத்தமா இல்லைங்கிறது அவர் தெரிஞ்சுட்டு அவர் செய்யறாரு. எப்படி இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுங்க சார். சார் அவருக்கெல்லாம் இல்லை சார், உங்களுக்கு தயவு செய்து மாரல் பேர்லாம் வச்சுக்காதீங்க, மக்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லை, இப்படியே சொல்லி கொடுப்பீங்களா?
நான் என்ன சொல்றேன், தன் மகளின் தோழியே திருமணம் செய்து கொண்ட கதையெல்லாம் இந்த ஊர்ல நடந்திருக்குங்கிறதா நான் தெரியல. இதை திருப்பி திருப்பி ஒரு தப்பான விஷயத்தை உதாரணத்துக்கு எடுத்துட்டு வர்றீங்களே. உங்களுடைய மாற்று அரசியலின் லட்சணம் இதுதான்னா அந்த லட்சணத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்கன்ற நான். அவரு மாற்று அரசியல் அவர் சொல்றது என் தனிமனித ஒழுக்கம் இல்ல, என்னை ஓ, அப்படியா? அதைத்தான் அப்படின்னு அவர் நினைக்கலாம். அப்படின்னு அவர் நினைக்கலாம். உங்களை மாதிரி ஆளுங்க தப்பு பண்றீங்க. அவர் சொல்லாத விஷயத்துக்கும் அவர் அவர் சொன்ன விஷயத்துக்கும் அதை பொலிவுரை எழுதி பதவுரை எழுதி விளக்க உரை எழுதி அவரை திருப்பி கொண்டு படுகொலியில தள்ளுற வேலை தான் உங்களை மாதிரி ஆளுங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் கூட ஒரு நல்ல அட்வைஸே பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க சார், அவர் நல்லா இருக்கணும் தானே சார் நான் இவ்வளவு பேசுறேன். அப்படியே விடுவோம், அந்த வாக்கு வங்கியில டென்ட் ஆகும் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறோமா? ஏன் நான் பார்க்க மாட்டேன் சொல்லுங்க? அவர் யாரை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன, யாரோட மேடை என்ன, நமக்கு என்ன சார் ஆச்சு? ஏன்னா இந்த சந்திரசேகரையும் இந்த லக்ஷ்மணனையும் இந்த கேமராமேன்களையும் நம்மை ஆளப்போகிற விஜய், ஆள வாய்ப்பு இருக்கிற விஜய் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சுத்தமான ஆட்சியை தருவேன், அதுல வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. அதை தவிர மத்தெல்லாம் கவனிக்காதங்கிறது விஜயோடைய எண்ணமா இருக்கலாம். ஒரு தலைவன் அப்படி பேசக்கூடாது, பேசுவதை அனுமதிக்க கூடாது. மக்கள் உஷாரா இருக்கணும். பவன் கல்யாண் ஆந்திரால என்ன பண்ணார் தெரியுமா? இங்க பினராயி விஜயனுக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி, நமக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டுல நம்ம ஆள நினைக்கிற ஒருவர் வந்து ஒரு அப்பீல் பண்றாருன்னா அவர் யாருன்னு குறைஞ்சபட்சம் பாக்குறதுக்கும் எடை போடுறதுக்கும் ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனுக்கும் உரிமை இருக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி விஜய் என்ன சட்டை போடுறாரு, உள்ள என்ன பனியன் போட்டிருந்தாரு, ஏன் அந்த சைஸ் மாத்துறது நமக்கு சொல்லலை. இதெல்லாம் நமக்கு வேலையும் இல்லை, அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை. சரிதானா? பொது வெளிக்கு வர்ற போது இந்த சமுதாயத்தில் தான் செய்கிற காரியங்கள், சம்பவங்கள், பேசுகிற விஷயங்கள், வெளிப்படுத்துகிற உடல்மொழி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த தாக்கம் தவறாக போகும்னு தெரிஞ்சிருந்தும் ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் வீம்புக்கு செய்யறாரோ, திமிருக்கு பண்றாரோ, வெள்ளந்தியா பண்ணாரா, அப்பாவியா பண்ணாருங்களா ஒரு பக்கம். அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ற கடமை அவரை விரும்புகிற, அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு செய்தியை கேள்விப்படுற லட்சுமணன், அதாவது எப்படி சீமானுக்கு ஒரு விஜயலட்சுமி எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் கொண்டு வந்து காட்டினாங்களோ அதே போல சங்கீதாவை எலெக்ஷன் கிளைமாக்ஸ்ல கொண்டு வந்து கண்ணீரும் கம்பளையுமா வீடியோ காட்டுவார்கள் என்றும் ஒரு செய்தி அடிபடுகிறது. யாரு? எதிர்கட்சிகள். ஏன் திடீர்னு கூட எதுக்கு சிரிக்கிறீங்க? அந்த அம்மா ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் எடுத்து படிங்க. சங்கீதா ஒரு 20 பக்கம் நினைக்கிறேன். அந்த பெட்டிஷன் 20 பக்கம் 23 எடுத்து ஃபுல்லா படிங்க. அதுல ஒரு பாரா இருக்கும், ஒரு பர்டிகுலர் பீரியடை போட்டு இவ்வளோ நாளா எங்களுக்குள்ள அந்த வார்த்தை பரிமாற்றங்கள் நடந்தது நோட்டீஸ் மூலமா. சும்மா காதல் கடிதம் இல்லை, A4 சீட்ல எடுத்தோ ஒரு கோடு போட்ட நோட்ல எடுத்து ஒரு பக்கம் எழுதல, வக்கீல் நோட்டீஸ் மூலமாவே பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. எனக்கு என்ன வேணும், இந்த விவகாரத்து வேணும்னா என்ன, நான் குடும்பத்தை விட்டு போகணும்னா என்ன, எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடுன்னு மண்ணுன்னு நான் தொடர்ந்து எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த கடமை இருக்கு. ஸோ சட்டப்படி அந்த வாத பிரதிவாதங்கள் வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. எந்த கட்சி அப்ப தூண்டி விட்டுச்சு? அப்ப என்ன எலெக்ஷன் வந்துச்சு? இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னே சொல்லலையே. அந்த நோட்டீஸ் விவகாரங்கள் தொடங்குற போது கருத்து பரிமாற்றங்கள், சட்ட ரீதியான கருத்து பரிமாற்றங்கள் நடக்கிற போது அவர் கொள்கை எதிரி யாருன்னு கூட முதல் சொன்னார். ஊழல் சக்தின்னு சொல்லுவாரா? யாரு கூட போவாரு, போக மாட்டாரு, இவர் யாருடைய பி டீம், திமுகவோட பி டீமா, பிஜேபியோட பி டீமானா ஆளுக்கு கருத்து சொல்லிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இது நடந்துச்சு. அது யார் தூண்டி விட்டு? இந்த விஷயத்துல விஜய் மேல தப்பா, சங்கீதா மேல தப்பான்னு விவாதிக்கிற வேலை நம்ம வேலை இல்லை. அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு, அதற்கான தகுந்த ஆதாரங்களை 2 பேரும் போய் வைக்க போறாங்க. ஆனா ஒண்ணு நடந்த உடனே அதுல கொண்டு அரசியலை புகுத்துறது தான் அந்த பெண்மணியை அவமானப்படுத்துற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சங்கீதா மேல ஏதோ ஊத்துறாங்கன்னு. விஜயையும் அவமானப்படுத்துற மாதிரி தான். 20 வருஷம் அவரும் சார் தாம்பத்தியம் நடத்திருக்காங்க, 20 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க சார், 25 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க. தனியாவா குடும்பம் நடத்தினாங்க? விஜயோடு சேர்ந்து அந்த தாம்பத்தியத்தில் அந்த குடும்ப கட்டமைப்பை பாதுகாத்ததில் விஜய்க்கும் தான் சார் பங்கு இருக்கு. அப்ப விஜயும் சேர்த்துல அசிங்கப்படுத்துறீங்க. எதிர்கட்சியில் உள்ள புந்து சதிப்பட்டான்னு அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? விஜய். நீங்க தெரிஞ்சோ தெரியாமல விஜய் சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்க. அதனாலதான் அந்த அளவுக்குலாம் உள்ள போகக்கூடாது. ஒரு குடும்ப விவகாரத்துக்குள்ள அந்த அளவுக்கு உள்ள போற உரிமை நம்ம யாருக்கும் கிடையாது. பெட்டிஷனை போட்டா பப்ளிக் டாக்குமெண்ட் எடுத்து படிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. பத்திரிகையாளனுக்கு அதுதான் வேலை. அதுல என்ன வார்த்தைகள் இருக்கு, என்ன சொல்லி இந்த அம்மா நிஜமாவே சொல்லுதா, குறைஞ்சபட்சம் படிச்சு பார்க்குற உரிமை நமக்கு இருக்கு. அது பப்ளிக் டாக்குமெண்ட். பல விஷயங்களை அற்புதமாக பேசினீர்கள். மிக்க நன்றி. நன்றி.